அண்மை செய்தியை பார்க்கிறோம். வெனிசுலா மீது அமெரிக்க படை தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு பல்வேறு பகுதிகளிலும் புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. தலைநகர் கராகஸில் அமெரிக்க படையினுடைய சினுக் நகர் விமானம் ஒன்று வந்ததையும் பார்த்திருக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் வெனிசுலா மீது அமெரிக்க படை தாக்குதல் நடத்தி வரக்கூடிய காட்சிகளால் அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இப்போ அமெரிக்க படை என்ன காரணத்தை முன்வைத்து இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது? பாதிப்புகள் எப்படி இருக்கு? காயத்ரி, தற்போது அமெரிக்கா வெனிசுலா மீது ஒரு முதல் முறையாக ஒரு தரைவழி அதாவது தரைப்பகுதியில் தாக்குதலை ஒரு பெருமளவில் முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக கராகஸ் பகுதி, இது அதாவது போர்ட்டுகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் இருந்துதான் அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்களை எடுத்து செல்வதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கு முன்பாக குறைந்தது கடந்த ஒரு 2-3 மாதங்களாக கடல் பகுதிகளில், அதாவது அமெரிக்காவை நோக்கி வரக்கூடிய படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அவற்றை அழித்து வருகிறது. இந்த படகுகள் அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை கடத்துகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் தொடர்ந்து முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் முத்ரோவும் இதற்கு துணை போகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அமெரிக்கா தொடர்ந்து சொல்லி வந்தது. டிசம்பர் மாத தொடக்கத்தில் ட்ரம்ப் மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். அதாவது கடல் பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடிய அமெரிக்காவுக்கு தரைப்பகுதியில் தாக்குதல் நடத்துவது அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் அல்ல. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தரைப்பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்காவுக்கு மிக சுலபமான ஒரு செயல் என்று ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். இதற்கு இடையேதான் முத்ரோவும் பேச்சுவார்த்தை, அதாவது அமெரிக்கா எங்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிறதோ அல்லது யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்கிறதோ அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் முத்ரோ எடுத்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது SOF என்று சொல்வார்கள், ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் போர்ஸ் என்ற அந்த அமெரிக்காவின் ஒரு சிறப்பு ராணுவ படையை பயன்படுத்தி இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. தற்போது இந்த தாக்குதல்கள், அதாவது இந்த போர்ட் பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இந்த போதைப் பொருள் அமைப்புகள் போதைப் பொருட்களை படகுகள் ஏற்றுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த தாக்குதலில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதற்கு வெனிசுலா அரசு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு புதிய போரை அமெரிக்கா தொடங்கி இருப்பதாக வெனிசுலா அரசு தற்போது முதற்கட்டமாக தங்கள் கருத்தை தெரிவித்திருக்கின்றன. இந்த தாக்குதல் நடந்தவுடன் நிக்கோலஸ் முத்ரோ மற்றும் மற்றவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பது தொடர்பான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. காயத்ரி, நன்றி முகிலன் விவரங்களுக்காக.